கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்கள். விஜயவாடாவில் கழுத்தளவு தண்ணீரில் நடந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி படையெடுத்த மக்கள். ஆந்திராவில் பெய்த கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட ரயில்வே தண்டவாளங்கள். ராயண்ணபாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில். ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் சென்னையிலிருந்து செல்லும் 18 ரயில்கள் சேவை ரத்து. இன்று மட்டும் 8 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பாராலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்தார் தமிழக பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன். அரையிறுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மனிஷா ராமதாஸை நேர் செட்களில் வீழ்த்தினார். சென்னையில் நடைபெற்ற இரவு நேர கார் பந்தயம் நிறைவு. மிரட்டலான சத்தத்துடன் அசுர வேகத்தில் பாய்ந்து சென்ற கார்களை கண்டு ரசித்த மக்கள். சென்னையில் கார் பந்தயத்தை காண குவிந்த பிரபலங்கள். சிவகார்த்திகேயன், யுவன் சங்கர் ராஜா, நாக சைதன்யா, கங்குலி உள்ளிட்டோர் வருகை. கார் பந்தயத்தை சிறப்பாக நடத்தியதாக அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என சூளுரை. தமிழ்நாட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் வலியுறுத்த வேண்டும். சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மலையாள திரைத்துறையில் பாலியல் தொல்லை குறித்த ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு நடிகர் மம்முட்டி வரவேற்பு. அறிக்கையில் கூறியது போல மலையாள சினிமாவில் பவர் குரூப் இல்லை என கருத்து. ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி தனக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியதால் செய்தியாளர்களிடம் தகராறு செய்த நடிகர் ஜீவா. (2026) சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாம் தமிழர் கூட்டணி இல்லை, தனித்து போட்டியிடப் போவதாகவும் தற்போதே 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தயார் என்றும் சீமான் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி உறுதியா இருக்காரு. ரொம்ப நாளாவே நான் தனிச்சு போட்டிடுறேன். 2026 இப்ப 60 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா கட்சியில சேருங்க, உங்களுக்கு சீட்டு தரேன். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் இணைந்து அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து பாலியல் புகார்களை நடிகைகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அந்த வரிசையில் நடிகை ஷர்மிளா அளித்திருக்கக்கூடிய புகார் அது நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியாக கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நாம் முதலாவதாக பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக இடையேயான அந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது யாருக்கு பலமாக அமைகிறது, யாருக்கு பலவீனமாக அமைகிறது என்பது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதுவரைக்கும் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன உள்ளிட்ட தகவல்களை
விவரங்களை அதில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை வெளியிடப்படுவதும் அதில் நடவடிக்கை எடுப்பதையும் கேரள அரசு தாமதப்படுத்துவது ஏன் என்று பாஜகவினுடைய மூத்த தலைவரான JP நட்டா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது சார்ந்த செய்தியும் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும், அதே போன்று சீமான் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்திருப்பது குறித்தும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது அந்த அண்மை செய்தி சார்ந்து நடிகை ஷர்மிளா நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். நம்ம காலம் மாறி போச்சுன்னு ஒரு தமிழ் படம் வந்திருந்துச்சு இல்லையா, அதோடைய ரீமேக் மலையாளத்துல எடுத்தாங்க. அர்ஜுனன் புலியும் மஞ்சு மக்களும் சொல்லிட்டு அது ஃபுல் ஷூட்டிங் வாஸ் இன் ஷொர்ணூர் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில ஒரு சாங்காக வந்திருந்தோம். அது பேக்கப் முன்னாடி அந்த சாங் எடுத்துட்டு பேக்கப் அந்த கடைசி நாள் அந்த ப்ரொடியூசர் வந்து ஹி ட்ரை டு ரேட் மீ. எப்பவுமே நம்ம பேக்கப் ஆகி போகும்போது எல்லாருக்கையும் சொல்லுவோம் இல்லையா, டைரக்டர் கிட்ட போயிட்டு வரேன் சார்னு. இது நானும் என் அசிஸ்டன்ஸ் போயிருந்த போது என் அசிஸ்டன்ஸை டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு லேடி ஒரு மேல் மெம்பர் 2 பேரும் டார்ச்சர் பண்ணாங்க. என்கிட்ட they try to act funny. அப்போ நான் வெளியில ஓடி போய் கொண்டு அது பொள்ளாச்சியா இருந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு டூ சம்திங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அடிக்கல் ராஜ் MP வாஸ் வெரி க்ளோஸ் வித் பாப்பா, எங்க டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அதே மாதிரி கிருபாகரன் அங்கிள் பொள்ளாச்சியில் பெரிய ஆளு. சோ அது போய் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட அவர் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னா நீங்க யாரு என்னன்னு கேட்டாங்க. நாங்களே வரோம் மேடம் சொல்லிட்டு அவங்களே வந்து கொண்டு செட்டரேட் பண்ணாங்க. அதுக்கு அப்போ அந்த காலத்துக்கு we didn't have mobile phone, only landline. அதனால எஸ்டி போட்டு போய் அப்பாக்கு போன் பண்ணேன். டேடி ராஜாத்தி அம்மாக்கு போன் பண்ணாங்க. அப்ப அவங்க போலீஸ்ல அமுச்சு வச்சு அவங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டோம். இப்போ நீங்க மலையாள சினிமால மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்ற துறைகள் தெலுங்கு இந்த மாதிரி வெவ்வேறு மொழிகள்லயும் நீங்க நடிச்சிருக்கீங்க, அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்ததா? தமிழ்ல எனக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே இல்லம்மா. தமிழ்ல நெவர் கம் அக்ராஸ் எனிதிங். ஒருவேளை தமிழ் ஆளுங்களுக்கு எனக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல. எனக்கு தமிழ்ல எனக்கு வந்ததே கிடையாது, இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்ததே கிடையாது. தெலுங்குல 2 படத்துல ஒரு படத்துல வந்தது. பட் அந்த படம் ப்ரொடியூசரே சால்வ் பண்ணி கொடுத்துட்டா. டைரக்டரால கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ப்ரொடியூசரே வந்து டைரக்டர் கரெக்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அங்கேயே. நடிகைகளுடைய பாலியல் புகார்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நடிகை ஷர்மிளா கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகாரம் முக்கியமானதாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு இயக்குனர் அவர் மீதும் பாலியல் புகாரை அவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மோடு முன்னாள் அமைச்சர் திரு மலையாள சினிமா துறையின் பாலியல் விவகாரம் குறித்து தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் மௌனம் காத்து வருகின்றனர். மல்லிவுட் எனப்படும் மலையாள சினிமா துறையில் பாலியல் உறவுக்கு ஒத்துழைக்கும் நடிகைகளுக்கே வாய்ப்பளிக்கப்படுவதாக ஹேமா கமிட்டி கேரள அரசிடம் அறிக்கை அளித்தது. இந்த அறிக்கை வெளியானதை தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் இதுபோன்ற பாலியல் தொந்தரவுகள் இருந்ததாக நடிகைகள் ராதிகா, குட்டிபத்மினி, ஷகிலா, சனம் ஷெட்டி உள்ளிட்டோர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மலையாள சினிமா துறையினர் மீதான ஹேமா கமிட்டியின் அறிக்கை பற்றி மட்டுமின்றி தமிழ் நடிகைகளின் குற்றச்சாட்டு குறித்தும் முன்னணி நடிகர்கள் மௌனம் காக்கின்றனர். இந்திய சினிமாவையே உலுக்கியுள்ள பாலியல் புகார்கள் குறித்தும் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்தும் தனக்கு தெரியாது என நழுவினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. நடிகர் ஜீவாவோ ஒரு படி மேலே போய் ஹேமா கமிட்டி குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களை ஒருமையில் சாடினார். தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம கேரளா இண்டஸ்ட்ரியில இந்த ஹேமா கமிட்டி அதாவது ஹேமா கமிட்டியில வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் வச்சிருக்காங்க. சார் திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் பதில் சொல்லிட்டேன். பாலியல் துன்புறுத்தல்கள் சினிமா மட்டுமின்றி உலகின் அனைத்து துறைகளிலும் உள்ளதாக கூறியுள்ள நடிகர் அர்ஜுன் அனைவருக்கும் பொறுப்புணர்வு வேண்டும் என்று அட்வைஸும் கொடுத்தார். உலகத்தில் எல்லா துறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாம ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது. நிறைய அப்பாவி பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. இதுல சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எது என்னன்னு தெரியாது. அது
அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டா இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறித்து முன்னணி நடிகர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என நடிகை சனம் ஷெட்டி வலியுறுத்தினார். சினிமால இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து பேசுறாங்க, அங்கே போய் கேளுங்க. பேச வேண்டியவங்க அவங்க தலைமையிலேயே இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க இல்லையா, A-listers, அவங்க வந்து பேசணும். ஆமாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறோம் அப்படின்னு பேச சொல்லுங்க. இதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தைரியம் உள்ளவர்கள் கை கொடுக்க வேண்டும் என திரைப்பட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தியும் வலியுறுத்தியுள்ளார். ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு குரல் கொடுக்கணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல், மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து அந்த தைரியம் இருக்காது. அப்போ யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க கை கொடுக்கணும், அதுவும் கண்டிப்பா இருக்கு. பட் ஃபண்டமெண்டலா வந்து நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து ஓடி போக முடியாது, அதை அட்ரஸ் பண்ணணும். திரைப்படங்களில் பெண்களின் பிரச்சனைகளை கண்டு பொங்கி எழும் ஹீரோக்கள் நிஜத்தில் ஆதரவு குரல் கூட கொடுக்காமல் நழுவிச் செல்வதாக விமர்சனங்கள் எழுகின்றன. நடிகர்களின் இந்த போக்கு பலரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. பாலியல் தொல்லை குறித்து இவ்வளவு நாள் கழித்தாவது நடிகைகள் புகார் அளிப்பது வரவேற்கத்தக்கது என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் மலையாள திரைத்துறையில் தொடங்கியது அனைத்து துறைகளுக்கும் பரவ வேண்டும் என குறிப்பிட்டார். சரி, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது வெளில வருதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பீப்புள் ஆர் கெட்டிங் போல்ட் இனஃப் டு கம் அவுட் அண்ட் சே இந்த மாதிரி வந்து தப்பு நடக்குது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தால் நல்லாயிருக்கும். சினிமா மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து வேற இப்போ ஐடி கம்பெனிஸில் வரணும். இதே மாதிரி வந்து வேற எந்தெந்த தொழில் இருக்கோ, எந்தெந்த பிஸ்னஸஸ் இருக்கோ, எந்தெந்த இடத்துல சேஃப்டி, பெண்களுக்கு சேஃப்டி இல்லையோ, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி தே ஹாவ் டு கம் அவுட் and say and make sure that we have a better future in the for women. நான் எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. எனக்கு ஃபியூச்சர்ல அவங்க வந்து சேஃப்டியா இருக்காங்களா அந்த சொசைட்டில அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு ஒரு கண்டிப்பா வந்து ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுக்கணுங்கிறது, அதுக்கான ஒரு பெரிய புள்ளியாக சொல்லி சினிமாவில் கேரளாவில் ஆரம்பிச்சிருக்குங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். அது கண்டிப்பாக வந்து ஒரு போல்ட் இனஃப் ஃபார் அ பர்சன் டு கம் அவுட். எவ்வளோ ஒரு அவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும், அதெல்லாம் இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு தானே வெளில வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நடந்துருச்சு, இது மாதிரி வெளியில் நடக்கக்கூடாது, இதுக்கு வந்து நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். அது வந்து சினிமாலையும் இருக்கணும், மற்ற எல்லா இண்டஸ்ட்ரி, இப்போ மீடியாவில் இருக்கணும், நியூஸ் சேனல்ஸில் இருக்கணும், பத்திரிகை இதில் இருக்கணும், லா ஃபார்ம்ஸில் இருக்கணும், பிஸ்னஸஸில் இருக்கணும், எல்லா இதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து we have to create a safer society for womenங்கிறது நம்மளுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இது எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விமனும் வெளில வந்து பேசணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழ்நாட்டில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கள் ஏற்படுத்தும் தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்காமல் கட்டணம் வசூலிப்பதிலேயே மத்திய அரசு குறியாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிவேக பயணங்களுக்கு ஏதுவாக முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. வாகன ஓட்டிகளிடம் சுங்கச்சாவடி கட்டணங்கள் வசூலித்து நெடுஞ்சாலைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுக்கு 2 முறை என்ற வீதம் சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன. அதன்படி 100 ரூபாய் வரை கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சுங்கச்சாவடியில் வாடிக்கையாக சென்று வரும் வாகனங்களுக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 3000 முதல் 18000 ரூபாய் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட சுங்கச்சாவடிகளை கடக்காமல் செல்ல முடியாத நிலை உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் அதற்கேற்றாற் போல தேசிய நெடுஞ்சாலைகள் தரமாக உள்ளதா என்று ஆய்வு செய்தால் இல்லை என்பதே ஒற்றை பதில். ஒரு சில சாலைகளை தவிர்த்து பெரும்பாலான சாலைகளில் 100 அடிக்கு ஒரு பள்ளம் என்ற அளவிற்கு சாலைகள் சிதிலமடைந்திருப்பதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இது ஒரு 2-3 வருஷமா அப்படிதான் இருக்கு. யாருமே வந்து பாதுகாக்க மாட்டாங்க. 2-3 வருஷமா அப்படிதான் இருக்கு. மழை பெஞ்சாக்கா ரொம்ப அதிகமாகும் ஆக்சிடென்ட். மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். இதுல ஆனா விபத்து இறந்துரும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் சாலையும் பரனூர் சுங்கச்சாவடிக்கு கீழ் செயல்படுகின்றன. இந்த 2 மார்க்கத்திலும் சாலைகள் மோசமாக உள்ளதென்று
2 ஆண்டுகளுக்கு மேலாக புகார் கூறி வருவதாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். ஆங்காங்கே பள்ளங்கள் இருப்பதால் அதிக விபத்து நடக்கும் சாலையாக இப்பகுதி மாறி இருப்பதாகவும் சுற்றுவட்டார மக்கள் கூறுகின்றனர். ரோடு தரமாக இருக்கான்னா தரமாக இல்லை. நமக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரலுமே நம்ம பயணிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹைவே வந்து ஒரு சில இடத்துல தான் நல்லா இருக்கே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இந்த சர்வீஸ் ரோடு வந்து மிக கேவலமாக இருக்குது. பயங்கரமான பள்ளம் இருக்குது. அதில் வந்து வண்டி உளுந்து ஏறினாவே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஆம்னி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை நோக்கி வரும் பலரும் 15 முதல் 20 சுங்கச்சாவடிகளை கடக்க வேண்டியுள்ளது. ஒரு முறை வந்து செல்ல சுங்கச்சாவடிகளுக்கு மட்டும் 3000 ரூபாய் வரை கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வாகன ஓட்டிகள். இந்நிலையில் சாலைகளை சீரமைக்காமல் தொடர்ந்து கட்டணம் மட்டும் உயர்த்தப்பட்டு வருவது கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. 50 ரூபா வரைக்கும் ஒரு டோல் பூத்ல வந்து விலை ஏற்றிருக்காங்க. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து இப்போ சென்னை வரைக்கும் ஒருத்தங்க பயணிக்கிறாங்கன்னா ஒரு 15 டோல் பூத் 20 டோல் பூத் அவங்க கடந்து வராங்கன்னா இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்கு. இதுகுறித்து சுங்கச்சாவடி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேசிய போது விரைவில் சாலைகள் சீரமைக்கப்படும் என்றும், போக்குவரத்து பாதிக்காமல் பணிகள் நடப்பதால் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கமளித்தனர். சுங்க கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை கட்டண உயர்வு நடைபெறக்கூடிய அதே தருணத்தில் தான் தற்போது சாலைகளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீடித்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடம் செங்கல்பட்டிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலைகள் அப்படிங்கிறது பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட பைபாஸ் ரோடு அப்படின்னாலே ஒரு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் வாகனம் வரக்கூடியதை பார்ப்போம். இப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சாலைகள் கிட்டத்தட்ட கடுமையான பழுதடைந்திருக்கக்கூடிய நிலையில் இரவு நேரம் வரக்கூடிய வாகனங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஏன்னா பகலில் ஓரளவுக்கு இந்த பள்ளங்கள் தெரிந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக ஓட்டினா கூட இரவு நேரத்தில் வாகனத்தை ஓட்டும் பொழுது அவங்க வந்து தடுமாறி விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய திண்டிவனத்திலேருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த பிரதான பகுதிகள் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு வாகனத்திற்கும் 100 ரூபாய் மேலாக தற்போது இந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கக்கூடிய நிலையில் சாலைகளை தற்போது ரொம்ப பாதுகாப்பான வகையில் பயணிக்கக்கூடிய வகையில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இது போன்ற அச்சுறுத்தல்கள் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பள்ளங்களை வந்து சரி செய்யணும். அதே போல் புதிய சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் மத்தியில் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.